ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கிட்டேயும் என்னோட ஆக்னி ஸ்டோரி பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிகாஸ் பொண்ணுங்களுக்கு தாங்க தெரியும் ஆக்னி வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துப்போம், எந்த அளவுக்கு டீமோட்டிவேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுவோன்றது கண்டிப்பாக அது பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் தான். அது யாருக்கு சொன்னாலும் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்னி தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து ஆக்னி வந்துட்டு தான் இருக்குது. ஸ்டில் இன்னும் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து நான் எப்படி அதை ரெடியூஸ் பண்ணேன், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எதனால் ஆக்னி வந்தது, எனக்கு எப்படி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் அது உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம கூட என்ன ப்ராடக்ட்ஸ் போடணும், நம்ம என்ன மாதிரி போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஸ்டில் ஐ எம் இன் லேர்னிங் ஸ்டேட் தாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்னி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எப்போனா 2012 இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக தான் இருந்தேன். எந்த ப்ராடக்ட்ஸும் நான் அப்போ பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் 2012 வந்து சன்ஸ்க்ரீன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்க மாதிரி கிடையாது. நான் நார்மலாக சோப்பு தான் போடுவேன், நான் சிந்தால் தான் போடுவேன். அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னோடய ஒர்க் முடிஞ்சு. திடீர்னு என்னன்னே தெரியல, ஒரே ஒரு டைம் மட்டும் நான் டவ் யூஸ் பண்ணேன். டவ் யூஸ் பண்ணி எனக்கு அந்த சோப்பு செட் ஆகலையா, இல்லை எனக்கு அது ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. என் ஃபேஸ்க்கு வந்து டவ் செட் ஆகலை. அதை போட்டேன். அதை போட்டு ஒரு 1 மந்த்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஸ்கின் ஃபுல்லாக இந்த 2 இடமும் சீக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பெரிய பெரிய பம்பாக வந்துருச்சு. பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன உன் ஃபேஸ் இப்படி இருக்குது, என்ன உன் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஓகே அது என்ன ஆக்னி தானே, அப்படி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, இது எரிடாப் போடுங்க. எரிடாப் போட்டுட்டு கூட காம்பினேஷனாக ஓலேயோட மாய்ஸ்சரைசர் இருக்குது, க்ரீம் ஒன்று இருக்கும், மார்னிங் க்ரீம், அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எரிடாப் வந்து சத்தியமாக அந்த ஸ்டேஜில் ஒரு மேஜிக் தாங்க எனக்கு. எரிடாப் வந்து நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக போடுவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் போடுவேங்க. எனக்கு நல்லாவே ரொம்ப கிராஜுவலாகவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. போட ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து எப்படி பஸ் வரும், ரொம்ப ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வந்துருச்சு ஆக்னி. அப்படி எரிடாப் போட போட ஒவ்வொரு டேக்குமே எனக்கு கிராஜுவலான டிக்ரீஸ் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரியும்ல, பொண்ணுங்களுக்கு ஒன்று போட்டு ஒரு ப்ராடக்ட் போட்டு அது நல்ல ரிசல்ட் தெரியுதா அப்படின்னோடனே எப்படி நம்ம செம்மையாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நானும் அதே மாதிரி தான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 2 டியூப்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 டியூப் ரொம்ப கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது நைட்டு போட்டுட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த ஓலே க்ரீம் போடுவேன். ஓலே க்ரீம் வந்து எப்படின்னா கொஞ்சம் அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் அதெல்லாம் பாதர் பண்ணல. பிகாஸ் நான் காலேஜ் தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு தேவை அது போட்டோடனே எனக்கு என்னமோ என் ஃபேஸுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2த்தையுமே வந்து நான் கிட்டத்தட்ட 1 இயர் ஃபுல்லாகவே போட்டேன். போட என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுங்க. அப்படியே அந்த ஆக்னி எல்லாம் போயிடுச்சு. அந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பிளாக் மார்க்ஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. போயிட்டு என் ஃபேஸை நல்ல ஒரு க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எரிடாப் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணோடனே என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி தான் என் ஸ்கின் இருந்துச்சு. பட் நம்ம எப்படிங்க, நம்ம வந்து நார்மலாகவே ஒரு ஐடி ஜாப் போனால் அங்கே எல்லாரும் பலன்னு வருவாங்க. நம்ம அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அழுக்கு மூஞ்சி, அப்படியே எண்ணெய் வழிஞ்ச மூஞ்சோட, என்னடா நம்ம மட்டும் இப்படி டல்லாக இருக்குமே, நம்ம மூஞ்சி என்னடா டல்லாக இருக்குது அப்படியே நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்படி என் ஸ்கின்னை நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு பிம்பிள் வரும். அந்த பிம்பிளுக்கு நான் எரிடாப் போட்டால் போயிடும், அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிளாக் மார்க் இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் மார்க் எனக்கு உடனே போகணும். பிகாஸ் நான் ஆஃபீஸ் போகிறேன், எல்லாரும் என்ன நோட்டீஸ் பண்ணுவாங்க. நம்ம உடனே பிளாக் மார்க் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது டெப்பி ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட்னிங் க்ரீம். ஓகேங்களா, அந்த க்ரீம் போட்டோடனே அதுவும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. பிளாக் மார்க்ஸ் மேலே நான் போடுவேன், நைட்டு போட்டுட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணிடுவேன். அந்த பிளாக் மார்க்ஸும் எனக்கு குறிப்பிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே தன்னால் ஃபேட் ஆகிடும். ஆனால் நமக்கு ஆசை எங்கே விட்டுது, நமக்கு வந்து ஓகே அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மூஞ்சி ஃபுல்லாக போட்டால் மூஞ்சி ஃபுல்லாக கொஞ்சம் கலர் கிடைக்கும்ல, நல்லா க்ளோ கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மூஞ்சி ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டேன். மூஞ்சி ஃபுல்லாக போட ஆரம்பித்தோடனே ஆனால் எனக்கு அப்போ வந்து
இருந்த நாலேஜ் என்னன்னா, டெபி ஒயிட் போட்டால் க்ளோ வரும், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போயிடும், அவ்வளோதான் இருந்தது. ஆனால் அது வந்து ஒரு ஒயிட்னிங் க்ரீம், அது கூட நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் மார்னிங் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக போடணுன்றது எனக்கு தெரியாது. அது ஃபஸ்ட்டு தப்பு நான் பண்ணது. ஓகே, டெபி ஒயிட் போட்டதே ஒரு பெரிய தப்பு. பிகாஸ் டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு இருக்கும், அது குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் அதுவாகவே தன்னால் போயிடும். அதுக்கு நம்ம வந்து ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணி போட்டது அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கா. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுறது செகண்ட் மிஸ்டேக். பிகாஸ் எனக்கு அப்போ நாலேஜ் கிடையாது. நம்ம என்ன யாராவது எதாவது சொன்னால் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடுற மாதிரி தானே நம்ம. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சா. என்ன ஆயிடுச்சு, சன்ஸ்க்ரீன் போடாமல் டெபி ஒயிட் போட்டு நான் பாட்டு வெயிலில் போவேன். எதுவும் ஃபேஸும் கவர் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். வெயிலில் போக எனக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாயை சுற்றி ஏரியாலாம் அப்படியே ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன உனக்கு அங்கங்கே பிக்மெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, அதோட விட்டேன் நான். ஓகே, பிக்மெண்டேஷன் வந்திருக்கு, நம்ம ஏதாவது டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கல. நான் அப்படியே ஓகே சரியாக போயிடும், தன்னால் போயிடும், அது என்னமோ தெரியல, பிக்மெண்டேஷன் வந்திருக்குன்றது கூட எனக்கு அப்போ அது பிக்மெண்டேஷன் கூட தெரியாது. ஏதோ கருப்பாக இருக்குது, நல்லா தேய்ச்சி குளிக்கணும் போலன்ட்டு நல்லா போட்டு தேய்ன்னு தேய்ப்பேங்க. இப்போ இருக்க நாலேஜ் எனக்கு அப்போ சுத்தமாக கிடையாது. தேய்ச்சி குளிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் அந்த ஸ்கின்னை வந்து நான் ரொம்ப டேமேஜ் பண்ணி இன்னும் பிக்மெண்டேஷனை வந்து நான் இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அந்த விஷயமே எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் எனக்கு எந்த ஆக்னியும் பெருசாக வராது. 1, 2 தான் வரும், அப்படியே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ஆஃபீஸில் நல்லா பிரைட்டாக இருக்கணும், நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணுவேன்னா, காலையில் கரெக்டாக அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டஸ்ட்டில் நான் வந்து ஆஃபீஸ் போவேன். அங்கே போய் ஏசியில் உட்காருவேன். எனக்கு அப்போது ஒரு நாலேஜ் இல்லாமல் தலையை காய வைக்கணும், ஈர தலையோடு போய் இருக்கக்கூடாது அப்படின்றதும் தெரியாது. என்ன பண்ணிவிடுவேன், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டஸ்ட்டில் நடந்து போய் ஆஃபீஸில் போய் உட்காருவேன்னா, என்ன ஆயிடுச்சு, என்னோட ஸ்கேல்ப் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸ்கேல்பில் வந்து எனக்கு டேண்ட்ரஃப்னால் எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த கொட்டுற மாதிரி டேண்ட்ரஃப்லாம் இருக்காது. பட் டேண்ட்ரஃப் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டேண்ட்ரஃப் மாதிரி அது மாறிடுச்சு. என்ன ஆகிடும்னா, நார்மலாக தான் இருப்பேன், ஆனால் என் மூஞ்சில் ஏதோ ஒன்று விழுற மாதிரி இருக்கும். அந்த இடம் லைட்டாக இச்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த இடத்துல அப்படியே ஒரு பம்ப் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நிறைய வந்துருச்சு. நான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, ஓகேங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஆக்சுவலி எரிடாப் கூட ட்ரை பண்ணேன். பட் எரிடாப்பும் எனக்கு அந்த டைமில் ஒர்க் பண்ணல. பிகாஸ் எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ணப்ப இருந்த ஆக்னி டைப் வேறு, இப்போ எனக்கு இருக்கிறது வேறு ஆக்னி. இந்த ஆக்னிக்கு எரிடாப் வந்து ஒர்க் ஆகலை. நான் ஈவன் டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு வந்து இந்த டைம் அப்போ நான் எரிடாப் போட்டேன், அப்போ எனக்கு ஒர்க் ஆச்சு, இப்போ எனக்கு ஒர்க் ஆகலை, என்னவா இருக்கும் அப்படின்னு. பட் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் எனக்கு நீங்கள் பிளாக் மார்க்ஸ் போகிறதுக்கு இந்த க்ரீம் போடுங்க, இதுக்கு இந்த க்ரீம் போடுங்க, இந்த சன்ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் பற்றி தான் அப்போ பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஸோ நான் வந்து சன்ஸ்க்ரீனை ஒரு 2 நாள் தான் போட்டுட்டு போவேன். ஆஃபீஸில் எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன நினச்சேன், ஓகே நம்ம ஃபேஸ் டல்லாக இருக்குது, எல்லோரும் கேட்குறாங்க, வேணா சன்ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் நான் நைட்டு போடுற க்ரீமுக்கு காலையில் நான் சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் என் ஃபேஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற நாலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ நைட்டு மட்டும் க்ரீம் போட்டுவேன், காலையில் சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே கதை போச்சு. இப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் போயிடுச்சுங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணிப்பேன். அப்போ நமக்கு ஆக்னி ஸ்டாப் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் கெமிக்கல் பீலிங் ட்ரை பண்ணியிருக்கேன், மைக்ரோ டெர்மாப்ரேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே டாக்டர் கிட்ட போய் ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது நமக்கு வந்து நாலேஜ் கிடையாது. ஒரு ஆக்னி இருக்க இடத்துல வந்து கெமிக்கல் பீல் பண்ணால் அந்த ஸ்கின்னே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓட்ட மாதிரி ஆகிடும். இப்போ கூட என் ஸ்கின்ல நிறைய ஆக்னி ஸ்கேர்ஸ் இருக்குது. எனக்கு அப்போல்லாம் வந்து நாலேஜ் இல்லாமல் நான் என்ன பண்ணிடுவேன், டாக்டர் கிட்ட போயிடுவேன். டாக்டரும் அந்த ஆக்னியை குத்தி எடுத்துட்டு அப்புறம் டெர்மாப்ரேஷன், மைக்ரோ டெர்மாப்ரேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா கெமிக்கல் பீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி எனக்கு ஆக்னி வந்து அங்கங்கே மார்க்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது என் ஃபேஸில். பட் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும், பட் கிட்ட பார்த்தா கண்டிப்பாக தெரியும் அந்த ஆக்னி மார்க்ஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்படியே ஒரு 3-4 இயர்ஸ் போயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அட்லாஸ்ட் வந்து நான் டாக்டர் கிட்ட போய் சொல்லிட்டேன், டாக்டர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு சரியாகல, எனக்கு திருப்பி ஆக்னி வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஸ்கேல்ப்பு ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஷாம்பு கொடுத்தீங்க, அந்த ஷாம்பு போடுறப்ப வரைக்கும் வரல, அதுக்கப்புறம் திருப்பியும் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஷாம்பு போட்டு எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக தான் செய்யுது, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அட்லாஸ்ட் நானே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்னி கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் இதே மாதிரி இருந்தது.
ஸோ டாக்டர் கிட்ட போய் நானே கேட்டேன், டாக்டர் அந்த டேப்லெட் போட்டால் கிளியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க, நானும் அந்த டேப்லெட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டாக்டர் வந்து சரிம்மா நீங்களே கேட்குறீங்க, நான் வந்து எழுதி தரேன், பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், சில திங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்னு அந்த டேப்லெட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. நானும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, அந்த டேப்லெட் வந்து மேஜிக் தான். எப்படி சொல்கிறேன்னா, விசிபிளாகவே சேஞ்சஸ் தெரிஞ்சுது. என்கிட்ட நிறைய பேர் கேட்கவே செஞ்சாங்க. அது இல்லாமல் கேட்காம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, அவளுக்கு நிறைய ஆக்னி இருந்துச்சு, எப்படி போச்சு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த டேப்லெட் வந்து என்ன வேலை பண்ணும்னா, உங்கள் உடம்புல இருக்க ஆயில் செக்ரேஷனை ஃபுல்லாத்தையும் வந்து சக் பண்ணிடும். லிட்டரலாக சொல்கிறேங்க, நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது விபூதி வச்சுட்டு போவேன். ஈவினிங் வர வரைக்கும் எனக்கு விபூதி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு என் உடம்புல இருக்க ஆயில் செக்ரேஷனை வந்து அது இழுத்துக்குது. ஸோ எனக்கு சுத்தமாக ஸ்வெட்டே ஆகாது, சுத்தமாக ஆயில் ஜென்ரேட்டும் ஆகிறது இல்லை. ஸோ அப்படியே என்னோட இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் ஹேர் ஃபால் இஷ்யூ இருந்தது அந்த டேப்லெட் போட ஆரம்பிச்சதுலேருந்து. பிகாஸ் வந்து ஆயில் எல்லாத்தையும் அதுவே சக் பண்ணிக்குது இல்லையா. நீங்கள் 1 வீக் ஹேர் வாஷ் எடுக்கலைன்னா கூட உங்கள் ஹேர் நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆயில் ஜென்ரேஷனே இல்லை. அந்த டேப்லெட்டோட ஒரு சைட் எஃபெக்ட் அதுதான். அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த டேப்லெட் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு அன்மேரிட் தானே, இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த டேப்லெட் போட்டேன். ஒரு 3-4 மந்த்ஸ் போட்டிருப்பேன். லிட்டரலாக என் ஸ்கின்ல இருக்க எல்லா ஆக்னியும் போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு என் ஸ்கின்னு. பட் அந்த ஸ்கார்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, குட்டி குட்டியாக அந்த பிம்பிள் வந்த ஸ்கார்ஸ் இருந்துச்சு. நான் அதை பாதர் பண்ணலை. பிகாஸ் அப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு கடைசியாக என்ன புரிஞ்சுது அப்படின்னா, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ஆயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த மெடிசன்னாலும் சரி, ஆக்னியை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்னி மேலே இருக்கிறத மட்டும் ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் அது போடுற வரைக்கும் தான் போகும். நான் அதை ஸ்டாப் பண்ணேன்னா திருப்பி எனக்கு அது வந்துடும் அப்படின்றது அந்த நாலேஜ் எனக்கு அப்போ கிடையாது. அந்த டேப்லெட்டை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 to 3-4 மந்த்ஸ்லேயே என் ஸ்கின் திருப்பி பழையபடி எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் என்னோடய ப்ராப்ளம் வந்து ஸ்கேல்பில் இருக்குது. என்னோடய பேரியரை வந்து நான் டேமேஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என் ஸ்கேல்பை கிளியர் பண்ணணும், என்னோடய பேரியரை வந்து நான் வந்து ரெடி பண்ணணும். இந்த 2 வேலையை நான் பண்ணால் தான் எனக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஆக்னி வராது அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தெரியாது. நான் லிட்டரலாக நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம அம்மா கிட்டலாம் என்ன சொல்ல, இந்த மாதிரி இருக்குமா இப்படி அப்படி எனக்கு இந்த ஸ்கேல்பை டேமேஜ் ஆகிடுச்சு, பேரியர் டேமேஜ்னா சத்தியமாக சிரிக்க தான் செய்வாங்க. என்ன உனக்கு மட்டும் போய் மஞ்சள் தேய்ச்சி குளி, போய் கடல மாவு போடு, போய் பாசிப்பருப்பு போடு அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாமும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் லிட்டரலாக வந்து என்னென்னா பாசிப்பருப்பை போட்டு தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் கடல மாவு போட்டு தேய்ச்சிட்டு, இப்படிலாம் என் ஸ்கின்னை போட்டு படாத பாடுபடுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா போட்டு என்னென்னமோ போடுவாங்க. ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படியே போச்சு. திருப்பியும் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எனக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது. திருப்பியும் அகைன் நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்னடா இது, என்ன ட்ரீட் பண்ணாலும் ஆக்னி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டப்புறம் நான் ஒரு கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரெக்னென்சிலேருந்து எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் வரைக்கும் எனக்கு எந்த ஆக்னியுமே வரல. நான் என்ன நினச்சேன், ஓகே நம்மளுக்கு ஹார்மோன் சேஞ்ச் தான் போல், ஹார்மோனல் ஆக்னி தான் இது போல், நமக்கும் தெரியல. கரெக்டாக ப்ரெக்னன்சி அப்பவும் குழந்தை பிறந்தப்பவும் நமக்கு ஆக்னி எதுவும் வரல. ஸோ அதனால் நம்ம இதுவே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வேளை ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு ஆக்னி வராது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஆனால் அது அப்படி இல்லை. குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் வரைக்கும் ஆக்னி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் பழையபடி வந்துடுச்சு. பிகாஸ் சேம் நான் திருப்பியும் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஹேர் வாஷு, அதே வெளியே டஸ்ட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. டஸ்ட்டு போகும் தலைக்கு, திருப்பியும் எனக்கு லைட்டாக டேண்ட்ரஃப் கொட்டுற மாதிரி இருக்கும். டேண்ட்ரஃப்னால் எப்படி எல்லாருமே டேண்ட்ரஃப்னால் நெத்தியில் தான் வரும், முதுகில் வரும், இங்கே கழுத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் வராது. எனக்கு ஜஸ்ட்டு இந்த ஜா லைனில் மட்டும்தான் ஆக்னி வரும். அது எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஏதாவது வந்து ஹேரில் கை வச்சேன், இல்லை ஏதாவது கோம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா, ஏதோ லைட்டாக இந்த இடத்துல இச்சிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல அப்படியே ஒரு பம்ப் இருக்கும். அந்த ஆக்னிக்கு நான் என்ன போட்டாலும் போகாது. இப்போ வரைக்கும் சீரியஸாக சொல்கிறேன், நான் என்ன போட்டாலும் போகாது. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சேன், ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது நம்ம ஹேரையும் நம்ம ஸ்கேல்பை ரெடி பண்ணணும். தென் நம்மளோட ஸ்கின்னோட பேரியரை ரெடி பண்ணணும். பிகாஸ் நான் அப்போ இருக்கும்போது ஒரு ஸ்கால்ஃபோ எதுவுமே கட்டாமல் நான் வந்துட்டு வெளியே போனேன் அப்படின்னாவே என் ஃபேஸில் உடனே எனக்கு ஒரு ஆக்னி வந்துடும். அந்தளவுக்கு என் பேரியரை வந்து நான் டேமேஜ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் இயர் கரெக்டாக நான் நினைக்கிறேன் டிசம்பர் 2023 நினைக்கிறேன்.
அப்பதான் வந்து எனக்கு ஒரு நாலேட்ஜ் இருந்தது. ஓகே, இப்ப வந்து நம்ப ஓகே வொர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கோம். நம்ம ஸ்கின்ன கொஞ்சமாவது டேக் கேர் பண்ணிக்கணும். இப்படியே போச்சுன்னா நம்ம ஸ்கின் ஃபுல்லாவே ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து டெர்மாகோல்லேருந்து ஆர்டர் பண்ணேன். டெர்மாகோல்ன்றது ஏன் சொல்றேன்னா, எனக்கு அது என்னமோ புடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரை தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெர்மாகோல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, சாலிசிலிக் ஆசிட் வாங்குனேன். சாலிசிலிக் ஆசிட் வந்து உண்மையாலுமே ஒரு ஹோலி கிரெயின் தாங்க இதுக்கு, ஆக்னிக்கு. நீங்க எங்க ஒரு ஆக்னி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும், அந்த இடத்துல நீங்க சாலிசிலிக் ஆசிட் வந்து நைட்டு டாட்டர் மாரி வச்சுக்கிட்டு நீங்க படுத்தீங்கன்னா, கண்டிப்பா காலையில உங்களுக்கு அந்த ஆக்னி போயிடும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டாண்ட்ரஃப்னால வர ஆக்னி இல்லாம இருந்துச்சுன்னா. பிகாஸ் நான் இப்போ கூட சொல்றேன், எனக்கு சாலிசிலிக் ஆசிட் வந்து வொர்க் ஆகுது டாண்ட்ரஃப்னால வர ஆக்னிக்கு. பட் நார்மலா என்னோட வேற ஏதாவது ஒரு பஸ் இருக்க மாரி ஆக்னிலாம் வந்ததுன்னா, அதுக்கு எனக்கு சூப்பரா சாலிசிலிக் ஆசிட் வந்து வொர்க் ஆகும். அது கூட என்ன பண்ணுவேன், நைட்டு சாலிசிலிக் ஆசிட் எங்க ஆக்னி இருக்கோ அங்க போடுவேன். ப்ளஸ் காலையில வந்து சன்ஸ்கிரீன் போடுவேன். பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி இங்க வெயில் காலத்துல தான் இருக்கோம். நான் மாய்ஸ்சரைசர்லாம் ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். பட் சன்ஸ்கிரீன் மட்டும் டாக்டர் ஷெட்டோடது வாங்கிக்கிட்டேன். அதில வந்து செராமைட் ப்ளஸ் சன்ஸ்கிரீன் 2மே இருக்கிறது தான். ஸோ அத போட்டுப்பேன். அத போட்டேன்னா என் ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாரியும் இருக்கும், ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத தான் யூஸ் பண்ணிருக்கேன். அத வந்து டெடிகேட்டடா ஒரு சம் மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். என் ஃபேஸ்ல உண்மையாலுமே சூப்பரா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிச்சுச்சு. ச்சே, இந்த விஷயம் நமக்கு ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா, நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ன டேமேஜ் பண்ண விட்டுருக்க வேண்டாமே! பிளஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இவ்ளோ ஸ்கார்ஸ் இல்லாம நம்ம ஸ்கின்ன வந்து ரெடி பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகேங்க. நமக்கு வந்து யாரும் எதுவும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நம்பளா வந்து பார்த்துட்டும், தெரிஞ்சுக்கிறதும் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ்டேக்ஸ்னால நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அப்பத்துலேருந்தே தோணிட்டே இருக்கும். கண்டிப்பா நம்ம இந்த ஸ்கின் கேரு, இந்த ஆக்னி ஜர்னில இவ்ளோ ஃபீல் பண்ணியிருக்கோம், இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அழுவேன், சீரியஸா அழுதுருக்கேன் எத்தனையோ நாள். என்னடா இது நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கு, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ப யாருக்காவது கண்டிப்பா சொன்னா, அவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காவும் இருக்கும். அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். அவங்களும் வந்து ஓகே இது காமன் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதுக்காக தான் உங்க எல்லார்கிட்டயும் நான் இத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஆ இத பத்தின உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லணும், இல்ல உங்களுக்கு இத பத்தி இன்னும் ஏதாவது ரொம்ப டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கா ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன். இல்ல நான் உங்களுக்கு திருப்பியும் ரிப்ளை பேக் பண்றேன். என்னால முடிஞ்சது கண்டிப்பா நான் பண்றேன். கூட நான் என்னோட ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. எனக்கு எந்த மாதிரிலாம் ஆக்னி இருந்துச்சு, இப்ப என் ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. உங்கள எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.